அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொண்டையின் இடையிலிருந்து ஓதக்கூடியவை. சென்டர்லேருந்து ஓதுறது, அதுவும் 2 எழுத்துக்கள் தான். ஹ அப்புறம் ஐன். இந்த ஹாவை எல்லாருமே ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு காற்று வெளியேறும் போதே அந்த ஹாவுடைய சத்தமும் வெளியேறும். ஹா ஹையுன். ஆனால் இந்த ஐன் சொல்லும் பொழுது எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஐனுடைய எழுத்துக்கு மொற்ற வடிவம் எப்படி இருக்கும்னா ஐன் யா நூனுன்னு இருக்கும். ஐன். அப்போ இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கடைசியில் இந்த நூனுடைய அழுத்தத்தையும் நம்ம கொடுப்போம். அதனால என்ன நினச்சிடுறாங்க, நம்ம நுனி நாக்குலேருந்து ஓதுறோமா தொண்டையிலேருந்து ஓதுறோமா அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஐன்ன்ற லெட்டரை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்த லெட்டர் ஒரு வேர்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இய்யாக நஅபுது நஅபுது அப்படின்னு ஒரு வேர்டுக்குள்ளே ஐன் வரதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐன் ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது தொண்டையின் இறுதியிலிருந்து ஓதக்கூடியவை. இதுவும் 2 எழுத்துக்கள் தான். ஹம்சா அஹா. இது 2 சொல்லும் பொழுது தொண்டைக்கு கீழே ஒரு அதிர்வு இருக்கும். எப்படி ஆரம்பத்தில் சொல்லும்போது மேலே ஒரு அதிர்வு இருக்கோ அதே மாதிரி தொண்டைக்கு கீழே இருந்து சொல்லும்போது அதற்கு கீழே ஒரு அதிர்வு இருக்கும். அஹா ஹம்சா அல்லாஹூ அப்படின்னு சொல்லும்போது கீழே ஒரு அதிர்வு அவங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்போ இது 3த்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துடலாம். இப்போ இந்த ஹா சொல்லும்போது பெருமூச்சு விடுவோம்ல, அப்படின்னு பெருமூச்சு விடுவோம்ல, அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஹா சொல்லும் பொழுது ஒரு காரமான ஒரு உணவை சாப்பிட்ட பிறகு நம்ம நாக்கை குளிர்படுத்துறதுக்காக அப்படி செய்வோம்ல, அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹா இந்த எழுத்து இந்த 2 எழுத்து சொல்லும் பொழுது நம்ம தொண்டையில் புண்ணாயிருச்சு அப்படின்னா சுடுதண்ணியில் உப்பு போட்டு வாய் கொப்பளிப்பாங்க, அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலேருந்து இந்த எழுத்துக்கள்லாம் பிறக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.